சாமுவேல் அதனுடைய 17ஆம் அதிகாரம் 55ஆம் வசனம். The first Samuel chapter 17 verse 55. தாவீது பெலிஸ்தீனுக்கு எதிராக புறப்பட்டு போகிறதை சவுல் கண்டபோது அவன் சேனாதிபதியாகிய அப்னேரை பார்த்து, அப்னேரே, இந்த வாலிபன் யாருடைய மகன் என்று கேட்டான். போதும். அப்னேரை பார்த்து சவுல் கேட்கிறார், முதல் ராஜா சமஸ்த இஸ்ரவேலிலே, இந்த வாலிபன் யாருடைய மகன்? உடைய தலைப்பை பாருங்க. நீ மதிப்புக்குரியவன், தலை நிமிர்ந்து நில்லுடா. நல்லா இருக்கல அந்த வேர்ட், என்னை ரொம்ப கவர்ந்தது. நல்ல கவனிங்க. இந்த 16, 17, 18 இதெல்லாம் தொடர்புடைய வார்த்தைகள். என்னை கவனிங்க. 16ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? சவுல் ராஜாவுக்கு பிசாசின் ஆவி வருது. உடனே தாவீதை கால் பண்ணி அழைக்கிறாங்க. அவர் கிண்ணறம் வாசிக்கிறார், வர்ஷிப் பண்றார். உடனே அவர்கிட்ட பொல்லாதாவி போயிடுச்சு. ஆனா ரொம்ப நாள் இல்லை. கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார்னு தெரிஞ்ச உடனே அடிச்சு வரட்டிட்டார். நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவங்க அண்ணமார் 3 பேரும் யுத்தத்தில் இருக்கிறாங்க. தாவீது போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். எத்தனையோ முறை நன்மை செய்த தாவீது மறக்கப்பட்டு போனான். நீ ஒரு நாளும் தலை குனிவதில்லை. உன் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதுக்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. இவர் வர்ஷிப் பண்ணாதான் சவுலுக்குள்ள இருக்க பொல்லாதாவே போகும். ஆனா 16ஆம் அதிகாரத்தில் வைக்கிறது, இவன் திரும்பி போய் அரண்மனை விட்டு திரும்பி போய் சவலை விட்டு திரும்பி போய் தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு போட்டிருக்கு. மறக்கப்பட்டு போய்விட்டான். இடையில எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் எனக்கு தெரியாது. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ராஜா கேட்கிறார், இந்த வாலிபன் யாருடையவன்? உன்னை பார்த்து கேட்க போறாங்க. உன் பிரின்சிபல் உன்னை பார்த்து கேட்க போறாங்க. உன் சேர்மன் உன்னை பார்த்து கேட்க போறார். சமுதாயம் உன்னை பார்த்து கேட்க போகுது. தம்பி, தங்கச்சி, புறக்கணிக்கப்பட்டாயோ, அற்பமாக எண்ணப்பட்டாயோ, உன் தாளந்துகள் அற்பமாக எண்ணப்பட்டதோ, உடைய பிரயாசங்கள் அற்பமாக எண்ணப்பட்டதோ, என்னை கவனிக்கிறீங்களா? நான் நன்மை தானே செய்தேன். நான் எவ்வளவு நன்மை செய்தேன். ஆனா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறீங்களோ? சில நாட்களுக்குள் கர்த்தர் உன்னை கொடுத்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். உன்னை பார்த்து கேட்பாங்க, இந்த வாலிபன் யாருடையவன்? ஒருவேளை அவர் கேட்கும் போதே எனக்கு வேதனையா இருந்துச்சு. பக்கத்தில் உட்கார்ந்து பிசாசு போறதுக்கு காரணமா தாவீதை பயன்படுத்திட்டாரு, மறந்துட்டாரே. இவருக்கு கலங்கடிக்கிற பொல்லாதாவி வரும்போது அவர் சுகமாகிறதுக்கும் ஆரோக்கியம் அடைகிறதுக்கும் தாவீதை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். மறந்துட்டார். மறந்து கேட்கிறார், இவன் வாலிபன் யாருடையவன்? நீ மறக்கப்பட்டிருக்கலாம், உன் பிரயாசம் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் தியாகங்கள் மறக்கப்பட்டிருக்கலாம், உன் அன்பு மறக்கப்பட்டிருக்கலாம். சமுதாயம் உன்னை பார்த்து கேட்க போகுது, இந்த வாலிபன் யாருடையவன்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி கேட்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? நாளை காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். தலை நிமிர்ந்து நின்றார். ஹலோ ஹலோ ஹலோ. முதல் யுத்தம் சவுலால செய்ய முடியல. முதல் யுத்தம் அங்க இருக்கிற ராணுவ வீரர்களால செய்ய முடியல. அந்த பக்கம் ஒரு மலை, இந்த பக்கம் மலை, நடுவில் 7 6 முழம் 1 ஜான் கோலியாத்து, 1 முழம்னா 1.5 அடி, அப்படின்னா 9.25 அடி அந்த கோலியாத்து, ஒரு அரக்கன். அவன் சொல்றான், ஒரு ஆள் அனுப்புங்கிறான். 40 நாள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஆஃப்டர் ஒரு 8 times 40 days 8 times. எல்லாரும் பார்த்து பயந்து இருக்காங்க. எல்லாரும் தலை குனிஞ்சு ஓடுறாங்க. அவனை கண்டவனை தெரிச்சு ஓடுறாங்க. ஆனா மதிப்புக்குரிய ஒரே ஒரு நபர் மட்டும் தலை நிமிர்ந்து நின்றான். ஹலோ. ஒரே ஒரு நபன், நான் யுத்தத்துக்கு போறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் மோதுறேன், நாட்கள் வருகிறது, நீ ஒதுங்கி போகிற நாட்கள் அல்ல. ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை உங்க அப்பா உன்னை அற்பமா பேசிருக்கலாம், உங்க அம்மா உன்னை அற்பமா பேசிருக்கலாம். உனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. சர்ச்சில் உங்க பாஸ்டர் கூட உனக்கு சாய்ஸ் தராம இருக்கலாம். இன்னைக்கு நாட்கள் வருகிறது, நாட்கள் வருகிறது. என் நண்பர், என்னோடு கூட தியாலஜி படிச்ச என் நண்பர், அவருக்கு 2 பையன். மூத்த பையன் ரொம்ப நல்ல பிள்ளைகள், அவனுக்கு வார்த்தை கூட திக்கும். சென்னையிலே ஒரு கல்லூரியில் போய் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்காக போயிருக்காங்க, அம்மாவும் பிள்ளைகளும். அவங்க ஒரு கேத்தலிக் இன்ஸ்டிடியூஷன். அவங்க சீட்டில் அற்பமாக பேசிட்டாங்க. அவன் யதார்த்தமா சொன்னானா, ஆட்டோவில் போயிட்டு சொன்னானா, ஒரு நாள் வரும், என்னை நீங்க கூப்பிடுவீங்க, பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டான்.
அவங்க அம்மாட்ட பேசிக்கும்போது சொன்னாங்க, ஒரு நாள் வரும் என் அப்பாயின்மெண்ட்டு காத்திருப்பீங்க, பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டான். நடந்த சம்பவம் தெரியுமா? வேற ஒரு கல்லூரியில் படித்தான். இன்றைக்கு அவன் பேரை சொன்னாலே அந்த மியூசிக் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு, இந்த வீடியோ ஆடியோ சைடில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். ஜஹு அவன் பேர். இன்னைக்கு அவனுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருக்காங்க. தெரிஞ்சவங்க யாராவது கை தூக்குங்களேன். தேங்க்யூ. ஒரு எளிமையான தம்பி. அந்த ஸ்கூலில் அவனை கூப்பிட்டாங்களாம், எங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும் வாரியான்னு. சாதாரணமாக நிற்காதமா, எனக்கு நான் நிறைய செமஸ்டரில் நிறைய அரியர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ஐ எம் நாட் டேலண்ட். உன்னை மாத்திரம் உனக்காக தான் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்க. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? பைபிள் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. நான் அப்படி என் பைபிள் எழுதி வச்சுருக்கேன். கவனிங்க, இயேசுநாதரை பற்றி புதிய ஏற்பாட்டில் 983 இடத்துல இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு 195 195 இடத்துல இருக்கு. ஜீசஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 983 டைம்ஸ். ஆனால் பைபிளில் 54 அதிகாரத்தில் 1141 வரை தாவீதுன்னு போட்டிருக்கு. அற்பமாக எண்ணப்பட்டவர், ஆராதனைக்கு அபிஷேக ஆராதனைக்கு அலட்சியப்படுத்தப்பட்டவர். சகோதரெல்லாம் போறாங்க, டே போட ஆடுமைக்க போட அடிச்சு பத்திட்டாங்க. ஆனா இயேசுநாதரை விட அதிகமான இடத்துல இடம்பெற்ற பைபிள்ல 1141 இடத்துல தாவீது அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீ எங்கே புறக்கணிக்கப்பட்டாய்? நீ எங்கே வெறுக்கப்பட்டாய்? நீ மதிப்புக்குரியவன். ஹலோ, நீ மதிப்புக்குரியவன், நீ மதிப்புக்குரியவள். நீ தலை நிமிர்ந்து நிற்க போகிறாய். ஒரே ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லுகிறேன். எந்த இடத்துல நீ தலை குனிந்தாயோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர பண்ண போகிறார். கமான் கமான், கைத்தட்டு கைத்தட்டு மகனே. கல்விலையா, ஸ்போர்ட்ஸ்லையா, எங்க நீ தலை நிமிர பண்ண போகிறாய். ஆண்டவர் நல்லவர். என்னை கவனிக்க நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். இந்த வாலிபன் யார், யாருடைய மகன் அப்படின்னு ராஜா விசாரிக்கிற அளவுக்கு தாவீது வாழ்க்கை மாற ஒரே ஒரு காரியம் தான். நீங்க வாசிங்க அந்த 17ஆம் அதிகாரம் 46 47 வாசிங்க பார்க்கலாம். 46 and 47. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று யாராவது ஒருவர் இன்றைய தினம் ஆகாத்து பறவைகளுக்கு பூமியின் காட்டு மிருகங்களுக்கு ஒப்பு கொடுப்பேன், அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். 47 கர்த்தர் பட்டயத்தினாலும் வீட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். இதுல என்ன புரிஞ்சது? ஃபெய்த், விசுவாசம். நீங்க தலை நிமிர்ந்து நிற்கிறதுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தான் நான் சொல்ல போறேன். ஜஸ்ட் ஒன், விசுவாசம், ஃபெய்த். எல்லாரும் கவனமா கேளுங்க. நல்ல வார்த்தை, ரொம்ப சிம்பிளா பேசி முடிச்சிரு. ராஜா கேட்கிற இந்த வாலிபன் யார்? யார் யார் இந்த வாலிபன்? யாருடைய பையன்? யார் இந்த பையன்? யார் இந்த வாலிபன்? கையில பட்டை இருக்குது, கோலியாத்து தலை இருக்குது, அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. மக்களுக்கு எழுப்புதல் வந்துருச்சு, பெலிஸ்தீர் அடிச்சு துரத்துறாங்க, தோல்வி ஜெயமா மாறிடுச்சு. அதுக்கு தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். உன் குடும்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன் திருச்சபை எழுப்புதலுக்கு கர்த்தர் பயன்படுத்த போகிறார். நம்முடைய தேச ஸ்தாபன எழுப்புதலுக்கு ஆண்டவரை பயன்படுத்த போகிறார். கவனிங்கள், ஒரே ஒரு வார்த்தை, விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். கையில பட்டயம் இல்லை, ஆனா உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். எல்லாரும் அவனை கண்டு பயந்து ஓடுறாங்க, நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை பண்ணுகிறார். செய்திக்குள்ள போலாமா? விசுவாசம்னா நமக்கு தெரியும். எபிரேயர் 11 அதிகாரம் 1 வசனத்துல வாட் இஸ் ஃபெய்த்? விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் கண்ணால காணாத ஒன்றை உறுதியா நம்புறதுக்கு பேரு விசுவாசம். நமக்கு தெரியும். இப்ப நம்ம செய்திக்குள்ள போலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசியுங்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அங்க ரொம்ப தெளிவா எழுதியிருக்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று தெளிவாக எழுதியிருக்கிறது.
நீங்க தலை நிமிர்ந்து இருப்பதற்கு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போலாம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நான் உள்ள கொண்டு போக விரும்புகிறது என்னவென்றால், பைபிளில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 2 இருக்கு. ஜெயிக்கிற விசுவாசம் இது ஒரு பார்ட். அடுத்த கடைசி பார்ட் பார்த்தீங்கன்னா சகிக்கிற விசுவாசம். புதுசா இருக்குல்ல? அப்படித்தான் இருக்கு பைபிளில். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் இருக்கு. நிறைய ஜெயிக்கிற விசுவாசம் இருந்துச்சு, தேவையின் அடிப்படையில் கொஞ்சம் சகிக்கிற விசுவாசம் இருந்துச்சு. இப்ப நான் மேல வரலாம். அந்த ஜெயிக்கிற விசுவாசத்துக்கு நான் உங்களை கொண்டு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இல்ல, நீங்க ஒரு வசனத்தை வாசி 2 வாசிக்கலாம். ஒரு வசனம் 1 மினிட். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தோடு வாசிங்க. ரோமன் சாப்டர் 10 verse 17. ரோமர் 10:17 வாசிங்க. ஆதலால் விசுவாசம், நல்ல 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 கவனிங்க. விசுவாசம் எதனால வரும்? பதில சொல்லுங்க. விசுவாசம் எதனால வரும்? Faith comes from hearing. It's not question. Faith comes from hearing. விசுவாசம் எதனால வரும்? சொல்லுங்கம்மா, எதனால வரும்? சத்தமா சொல்லுங்க. எதனால வரும்? எதுக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா உட்கார்ந்து பாஸ்டர்ஸ் எஃபர்ட் எடுத்து லட்சங்களை செலவு பண்ணி பரிசுத்தவான்களை கூட்டு வந்து பணங்களை செலவழித்து உங்களை பத்திரமா கூட்டி எதுக்கு வச்சிருக்காங்க? நீங்க கேட்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வரப்போகுது. ஹலோ ஹலோ ஹலோ. விசுவாசம் எதனால வரும்? தாவீது நீ யார்? தலை நிமிர்ந்து நிற்கிறான். கோலியாத்தை கண்டு பயப்படல, அண்ணமாரை கண்டு பயப்படல, இஸ்ரவேலரை கண்டு பயப்படல, யாரையும் கண்டு பயப்படல. சாதாரணமா அற்பமா காட்டுக்குள்ள இருந்த மனுஷன் துணிஞ்சு நிற்கிறார், தலை நிமிர்ந்து நிற்கிறார், தலை நிமிர்ந்து நிற்கிறார். நான் சொன்ன பாத்தீங்களா, 1141 இடத்துல இந்த மதிப்புக்குரியவனை வேதாகமத்தில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. சோ இந்த அளவுக்கு இருக்கிற காரணம் என்ன? விசுவாசம் எப்படி வரும் கவனிங்க. கேள்வியினால். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களாமா? கமான், நல்லா கேட்பீங்களா? கேட்கலாமா? விசுவாசம் எதனால வரும்? பாடலை கேட்கணும், வேர்ட் கேட்கணும், நல்ல டெஸ்டமனி கேட்கணும். கேட்க 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 என்ன செய்யணும்? அதான் நீங்க பைபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஓகே, உடனே வசனம் வாசிங்க. லூக்கா 8:18 வாசிங்க. லூக் சாப்டர் 8 verse 18. லூக்கா 8ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதலால் தேங்க்யூ, நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? கேட்கிற விதத்தை குறித்து நல்ல கவனிங்கம்மா. கேட்கிற விதத்தை குறித்து பைபிள் அங்கே எழுதியிருக்கிறது. இதை தாவீது கேட்டான் அப்படின்னு போடுங்க. இந்த 17ஆம் அதிகாரத்தை பாருங்க. அவங்க அண்ணமாரை விசாரிக்க போய் 23ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் இவனோடு பேசிக் கொண்டிருக்கையில் ஏதோ காத்து ஊரனாகிய பெலிஸ்தியன் வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளில் எழும்பி வந்து நின்று முன்பு சொன்ன வார்த்தையை சொன்னான். அதை தாவீது கேட்டான். சொல்லுங்க, அதை தாவீது. அந்த வேர்ட் அப்படி சொல்லுங்க, அதை தாவீது கேட்டான். எல்லாரும் சொல்லுங்க. ஹலோ, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். விசுவாசம் எதனால வரும்? கேள்வி எதனால வரும்? தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். தாவீது தலை நிமிர்ந்து நிற்பதற்கு, மதிப்புக்குரியவனாய் மாறுகிறதற்கு அவன் காதுல விழுந்த 5 செய்தி. நம்பர் 1, குறிப்பெடுக்கிறவங்களுக்காக சொல்றேன். நம்பர் 1, அப்பாவின் செய்தி. சொல்லுங்க, அப்பாவின் செய்தி எழுதி வச்சிடாதுங்க. ஐ எம் சாரி, அப்பாட்ட இருந்து வந்த செய்தி. நம்பர் 1. நம்பர் 2, அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணி சொல்றேன். எதிரி கோலியாத்தின் மூலம் காதில் விழுந்த செய்தி. நம்பர் 3, இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் காதில் விழுந்த செய்தி. நம்பர் 4, ஓன் பிரதர்ஸ், சொந்த சகோதரர்கள் மூலம் காதில் விழுந்த செய்தி. கடைசியா சவுல் ராஜா மூலம் காதில் விழுந்த செய்தி. அதை கொஞ்சம் அழகா உங்களுக்கு சொல்லி தர விரும்புறேன். ஆர்டர் பண்றேன். கோலியாத்தை கொன்னு தூக்கிட்டு போகும்போது சவுல் கேட்காரு, யார் இந்த வாலிபன், யாருடைய மகன்? ஒரே நபரை அடையாளம் கண்டு கொள்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்தி விட்டார்.
ரைட்? அற்பமா எண்ணப்பட்ட சகோதரர் மத்தியிலே நன்மை பெற்ற சவுல் மறந்த மனுஷன் கேட்கிறான், இந்த வாலிபன் யார்? அதுக்கு காரணம் அவர் ஒரு விசுவாச அறிக்கை பண்ணினார். விசுவாசம் எப்படி வந்துச்சு அவருக்கு? 5 வார்த்தை கேட்க கேட்க தானே விசுவாசம் வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வினால தான் விசுவாசம் வரும். ஓகே, அதனால இவர் 5 செய்தி அவர் காதுல வந்துச்சு. அதுல முதல் செய்திக்குள்ள போலாமா? முதல் செய்தி யார் செய்தின்னு சொன்னேன்? சத்தமா சொல்லுங்களேன். வெரி குட், வெரி குட், வெரி குட், குட். முதல் செய்தி யார் செய்தி? நல்லா மறந்துடாதுங்க. தாவீது மதிப்புக்குரியவன் சொல்லி காட்டினேன். ஏசநாதரை பார்க்கணும் நிறைய இடத்துல தாவீதை பத்தி போட்டிருக்கு. அவர் தலை நிமிர்ந்து நின்னாரா குனிஞ்சு நின்னாரா? என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கீங்களே. நிறைய பேர் நிமிர்ந்தே பார்க்க மாட்டேக்காக மன்னிக்கவும், சகித்துக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் ஒருவேளை நீங்கள் என்னை பார்க்கும்போது விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதிருக்கும், மன்னிக்கவும். சும்மா நிமிர்ந்து பாருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ரைட்? ஓகே. நம்பர் 1, அப்பாட்ட இருந்து ஒரு செய்தி வருது. வாசிக்கலாமா? 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாயிண்ட் நம்பர் 1, ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, ஒரு சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும் எடுத்துக்கொண்டு போய் ஓட்டமாய் போய் 1000 பேருக்கு அதிபதியாரிடத்தில் கொடுத்து ஒரு சகோதரர் சுகமா இருக்கிறார் விசாரித்து அடையாளம் கொண்டு வா என்றான். நல்ல கவனிங்க. முதல்ல அப்பாட்ட இருந்து செய்தி வருது. வீட்டில் 8வது ஆளு, அண்ணன்மார் 3 பேர் ராணுவத்தில் இருக்கிறான். எனக்கு இதை தியானிக்கும் போது சிரிப்பு வந்துருச்சு. ஒரு அண்ணன் பேர் சம்மா, ஆனால் இந்த 40 நாள் அவன் இருந்தது சும்மா. எப்படி 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 என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. அண்ணன் பேர் என்ன? சம்மா. ஆனால் அந்த 3 நாள் இருந்தது, இந்த 40 நாள் இருந்தது சும்மா. இவங்களை விசாரிக்கணுமா? இருக்கானா செத்துட்டானா, யுத்தம் பண்றானா யுத்தம் பண்ணலையா? ஹலோ, பிரச்சனை சின்னதா பெருசா? ரொம்ப அழகா ஒரு மரக்கா பயிர் கொடுத்து 10 அப்பத்தை கொடுத்து, அது எவ்வளவு அழகா பாருங்க, ஞானமா சொல்றாரு. 1000 பேர்கிட்ட போய் விசாரிக்கணும், மெசேஜ் ஏண்ட வந்து அப்டேட் பண்ணணும், அடையாளம் வாங்கிட்டு வரணும். அம்மா 3 பேர் தான் ராணுவத்தில் இருக்கான், இன்னும் 4 பேர் வீட்டில் இருக்கான். 4 பேரை நம்பல, 4 அண்ணனை நம்பல. அற்பமாக எண்ணப்பட்ட அவனுக்கு அப்பாட்ட இருந்த செய்தி வருகிறது. நம்முடைய அப்பா யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய அப்பா இயேசு கிறிஸ்து. அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அப்பாவின் செய்தி என்ன தெரியுமா? ஆத்தும பாரம் நிறைஞ்ச செய்தி. எல்லாரும் சொல்லுமா? எல்லாரும் சொல்லுங்க. ஆத்தும பாரம் நிறைந்த செய்தி. யுத்த களத்தில் என் பிள்ளை நிற்கிறான், செத்து போனானா இருக்கானு தெரியலையே. நம்மளாருடைய பிள்ளைகள், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அவருடைய பிள்ளைகள். ஆண்டவர் உங்களை நம்பி அழைக்கிறார். இவன் தான் அதுக்கு ரைட் பர்சன். அந்த 3 பேர்லாம் சரியில்லை. அங்கே இருக்கிற 3 இருக்கா போயிட்டான்னு தெரியாது. இங்கே இருக்கிற 3 என்ன லெவலில் இருந்துச்சோ தெரியல. இவன் கடைசியில் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் அதுக்கு சரியான ஆள், அவன் தான் அதுக்கு தகுதியான ஆள், அவன் தான் சுமக்கிற பலன் உள்ளவன், அவன் தான் செய்தியை கரெக்டாக கொண்டு வருவான். இந்த வாலிபர் முகாமில் கர்த்தர் உங்களை நம்புகிறார். அருமையான தம்பி, கொஞ்சம் கவனமாக கேளுமா. நான் உயிரோட்டமான ஒரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுறேன். நான் சில இடங்கள் அதை பதிவு செய்கிறேன், என் ஆயுசு காலத்தில் பதிவு செய்வேன். இங்கேயும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். தம்பி தங்கச்சி, தயவுசெய்து எனக்கு கவனிமா. அப்பா நம்பி அழைக்கிறார், அப்பா நம்பி அவன்கிட்ட சொல்றாரு. 3 பேரை விட்டுட்டாரு, 3 பேரையும் தாண்டி கடைசியில் உள்ளவனுக்கு செய்தி போகுது, சீக்கிரம் ஓடியா. அந்த 20ஆம் வசனம் சொல்லுது பாருங்க. தாவீது அதிகாலையிலே எழும்பி, அப்பா செய்தி கேட்டவன எப்ப எழும்புனாரு? எல்லாம் சத்தமா சொல்லுங்கம்மா. தம்பி தங்கச்சிமார் காலையில் எழும்பணுமா? செல்போன் இல்லாமல் முடியாது. செல்போன் காலத்தில் உட்காந்துருக்கீங்க, நைட்டில் ஃபேஸ்புக்கு, பேய்புக்கு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் உட்காந்து பார்த்து, நீ யாரும் நிதியமைச்சர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன், சரியா? நீனே திருந்திக்க. நீ மரியாதையாக நல்லா இருக்கணும்னா, உருப்படணும்னா, நீ நைட்டு நீனே ஒரு தீர்மானம் பண்ணி 10 மணிக்கு பிறகு பெட்ரூமுக்கும் செல்ஃபோனை கொண்டு போகாத. நான் சொல்கிறத ஆமேன்னு சொல்கிறவங்க போட்டு ஆமேன்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஆமேன்? இல்லை, நான் கேட்டேன். ஏன்னா இவரெல்லாம் நிதியமைச்சர்கள்ல, அப்பா அம்மாவுக்கு முதுகெலும்பு இல்லை. நம்ம அப்பா மிரட்டிடுவோம், காலேஜ் போக மாட்டேன், நான் ஸ்கூல் போக மாட்டேன். தம்பி தங்கச்சி, உன்னை பார்த்து கேட்குறேன்டா தங்கச்சி, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், நீ நல்லா படிக்கணும், நீ நல்லா வாழணும். ஏன் நீ கலெக்டராக மாறக்கூடாது? ஏன் நீ ஒரு எஸ்பியாக மாறக்கூடாது? ஏன் நீ ஒரு ஜனாதிபதியாக மாறக்கூடாது? மா அலாவ் உங்களை சொல்லி தரட்டுமா? தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த, வேலூரில் பிறந்து வளர்ந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன்
ஒரு பிராமின் ஹிந்து, கடைசி வரைக்கும் ரகசிய கிறிஸ்தவர். அவர் எப்படி அறியப்பட்டார் தெரியுமா? ஒரு ஸ்கூல் டீச்சர், ஹைஸ்கூல் டீச்சர், ஹைஸ்கூல் டீச்சராக இருந்தார். ஆனால் ரகசிய கிறிஸ்தவர். வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார், வேதத்தை படிக்க ஆரம்பிச்சார். கடைசியில் தன் சரித்திரத்தில் எப்படி எழுதியிருக்கார் தெரியுமா? பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பித்தேன், அது என் வாழ்வை மாற்றியது. சாதாரண ஆசிரியராக இருந்த என்னை இந்த நாட்டின் ஜனாதிபதியாய் உயர்த்தியது பரிசுத்த வேதாகமம். ஹலோ, ஏன் நீ கலெக்டரா மாறக்கூடாது? ஏன் நீ ஒரு எஸ்பியா மாறக்கூடாது? என் நாட்டின் முக்கியமான பதவியில் நீங்க ஏன் ஒரு கவர்னரா மாறக்கூடாது? ஹலோ, என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல நீங்க வாங்க. சரியா? நீங்க 10 மணிக்கு மேல தூங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா காலையில் எழும்பிட மாட்டீங்க. காலையில் ஆண்டுடைய கிருபைகள் ரொம்ப புதுசா இருக்கும். 5 to 6 எழும்பி உட்கார்ந்து பைபிள் ரீட் பண்ணி வேணா செக் பண்ணி பாரு. நீ வேத வாசி ஜெபம் பண்ணி பாரு. உன் படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும், உன்னுடைய எதிர்காலம் ஃபியூச்சர்ஸ் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை கவனிங்கம்மா, இல்லை சார் ஆன்லைன் வேற வழி இல்லை. உங்கள் கையில் அது செல்ஃபோனை தாரவார்க்க விட்டுடுச்சு. இன்னைக்கு வேற எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டவுன்லோட் பண்ணியே நம்ம டவுன் ஆகிட்டு இருக்கோம். அது வேற கதை. முன்னால் லைப்ரரியில் போய் புக்கை ரீட் பண்ணோம். அன்றைக்கி நம்முடைய பிரெயின் நல்லா ஷார்ப்பாக வளர்ந்துச்சு. தேட ஆரம்பித்தோம், லைப்ரரி போனோம். இப்போ ரொம்ப டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம ரொம்ப லேசி ஆகிட்டு இருக்கோம். இது காலத்தின் கொடுமை. ரைட்? ஒரு தீர்மானம் பண்ணு, 10 மணிக்கு பிறகு என் பெட்ரூமுக்கு நான் செல்ஃபோன் கொண்டு போக மாட்டேன். ஏன்னா அது டெமிட்டேஷனை கொண்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜை பார்க்க சொல்லும், சும்மா வாட்ஸ்அப் பார்க்க சொல்லும், உன் வாழ்க்கையை பாழாக்கிரும். சரியா? இவன் எப்போ எழும்புனா அப்பா செய்தி கேட்ட பிற்பாடு ஏர்லி மார்னிங். அன்னைக்கு ஒரு தம்பிகிட்ட கேட்டாடே மக்கா எப்படா எழும்புவான்னா, ஏர்லி மார்னிங் 7 மணிக்குமா தலையில் கொடுக்கணும். அவனுக்கு எப்போ 7 மணியா? ஏர்லி மார்னிங் 7 மணியா? ஓகே, லிசன் டு மீ. ஆத்தும பாரம் நிறைந்த செய்திமா. ஒரு தகப்பனின் செய்தியை சுமந்துட்டு ஓடுறார். ஆண்டவர் என்ன சொல்லுவா? புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களை சீசராக்குங்கள். நிறைய வாலிபர்களை நல்லா இல்லை தெரியுமா? கஞ்சாவுக்கு அடிமையாகி பைத்தியம் ஆயிட்டாங்க தெரியுமா? வாழ்க்கையில் ஏமாற்றப்பட்டு சூசைட் பாயிண்ட்ல இருக்காங்க தெரியுமா? இன்றைக்கு வாலிபர் இன்னைக்கு சொல்ல முடியாத பாவத்துக்குள்ள இருக்காங்க தெரியுமா? உங்களை மாதிரி வாய்ப்பு இல்லை, உங்களை மாதிரி சர்ச் கிடைக்கல, உங்களுக்கு உங்களை மாதிரி சால்வேஷன் கிடைக்கல, உங்களை மாதிரி குட் பேரண்ட்ஸ் கிடைக்கல, உங்களை மாதிரி குட் ஆர்கனைசேஷன் கிடைக்கல. பட் அவங்க எங்கேயோ உட்கார்ந்துருக்காங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறது யார்? நீ தலை நிமிர்ந்து இருக்கணும். ஒன்னு அவர் சூஸ் பண்ணி இருக்கிறார், தகப்பன் நம்பி இருக்கிறார், தகப்பன் அழைத்து இருக்கிறார், தகப்பன் அருள் இருக்கிறார், தகப்பன் இப்பொழுது அனுப்புகிறார். அழைத்தார், அருளினார், அனுப்புகிறார். அப்ப செய்தி வாண்ட இருந்தா நீ எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. போன வருஷத்துல எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அந்த உண்மையான சாட்சி சொல்றேன் பாருங்களேன். தென் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன், பெரு. அந்த சாட்சியை பதிவு செய்வதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 26 நாட்கள் அந்த நாட்டில் இருந்தேன். அது ஒரு கத்தோலிக்க நாடு. ஆனால் எழுப்புதலை பார்த்தேன், பயங்கர ரிவைவல். ஒரு கூட்டத்தில் பார்த்தேன் 75,000 ஜனங்கள் இருந்தாங்க. ஒரு கூட்டத்தில் பார்த்தேன் 20,000 ஜனங்களை பார்த்தேன். ஒரு கூட்டத்தில் பார்த்தேன் 10,000 ஜனங்களை பார்த்தேன். எல்லா சர்ச்சுக்கும் போனால் 2,000, 5,000, 3,000 சம்திங் சர்ச்சஸ். ஆங்கிலமே கிடையாது, ஸ்பானிஷ் காலனி. லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாகவே ஸ்பானிஷ் தான். இதுக்கு காரணம் ஒரே ஒரு நபர், இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், ருடால்ஃபோ கன்சோலன்ஸ். அவர் வீட்டுக்கு போகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த தகப்பனுக்கு முன்னால் முழங்கால் பண்ணிட்டு 89 வயசாச்சு. அந்த தகப்பன் கையை என் தலையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன்? அவர் அந்த நாட்டுக்காரர் அல்ல, அவர் கியூபாவை சார்ந்தவர், சென்ட்ரல் அமெரிக்காவை சார்ந்தவர். கவனமாக கேளுங்க. சென்ட்ரல் அமெரிக்கான்னு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பெடல்ஸ் காஸ்ட்ரோ அப்படின்னு 2 பேர் சேர்ந்து கம்யூனிஸ்டத்தை முழு உலகத்துக்கு கொண்டு போனவர்கள் அங்கே உள்ளவங்க தான். பயங்கர ஸ்ட்ராங் கம்யூனிசம். இவர் 18 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார். தகப்பன் மாதம் கோடி சம்பாத்தியம் பண்ற ஒரு பணக்காரர். இவர் வாலிப நாட்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா 1000 பேர், 2000 பேர், 3000 பேர் மனம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்பானிஷ் கண்ட்ரி ஃபுல்லா இவரை திருப்பி பார்ப்பாங்க. இவர் ஒரு செலிபிரிட்டியா மாறிட்டார். ருடால்ஃபோ அப்படின்னா தெரியாதவங்க கிடையாது. காரணம், பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். நாட்கள் அப்படி ஓடிச்சு. திருமணமாக இருந்தார், 3 பிள்ளைகள் இருந்தது. ஒரு முறை 6 வருஷம் அவர் ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. 3 வருஷத்துக்கு மேலே அவர் ஜெயிலில் வைக்க முடியல. நடந்த சம்பவம் தெரியுமா? ஜெயில கிறிஸ்தவ ஜெயிலா மாத்தல, ஜெயில பெந்தகோஸ் ஜெயிலா மாத்திட்டார்.
இன்னைக்கு இந்த பரிசுத்தவான் உயிரோடு இருக்கிறார். லிசன் லிசன். 3 வருஷத்துல வெளியே கொண்டு வந்துட்டாங்க. சங்கிலியை கட்டி நாயை மாதிரி ரோட்ல எடுத்துட்டு போய் சாக்கடை கிளீன் பண்ண வச்சாங்க. மறுபடியும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. 3 மாசம் இருட்டடையில போட்டாங்க. அங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. நைட் மட்டும் ஒரு ஓட்டையில பிரெட் துண்டை போட்டாங்க, இருட்டறையில வச்சாங்க. மென்டல் டார்ச்சர் கொடுத்தாங்க. 3 மாசம் கழிச்சு வெளியே கொண்டு வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, மறுதலின்னு சொன்னாங்க. அவர் முடியாது, இயேசுதான் மெய்யான தெய்வம், பைபிள் தான் வேர்ட் ஆஃப் காட்னார். வேற வழி இல்லாமல் அந்த அரசாங்கம் அவருக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. ஒரு சின்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க தெரியுமா? நீ இயேசுநாதரையும் பேசு, கம்யூனிஸ்டையும் பேசுப்பா. யாருக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு இந்த வாய்ப்பு தாரேன். அப்போ அவருக்கு திருமணமாக இருந்தது, பிள்ளைகள் இருந்தது. அவர் சொன்னார், எனக்கு ஜீவன் இருக்கிற வரையிலும் இயேசுதான் மெய்யான தெய்வன் என்று சொல்கிறதையும் பரிசுத்த வேதாகமம் தான் உண்மை என்பதிலும் மாற்று கருத்தே இல்லை என்றார். ஒரு மேடையில் நிப்பாட்டி ஒரு நாள் குறிப்பிட்டது, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குது. ஒரு மேடையில் நிப்பாட்டி 40 வருஷம் 41 ஆண்டுகளுக்கு முந்தி 41 இயர்ஸ் பேக் ஒரு மேடையில் நிறுத்தி 3 ஆங்கிளில் மிஷின் கன்னை கொடுத்து ஷூட் பண்ணுறது ஆர்டர் கொடுத்தாங்க. இவர் கொஞ்சம் ஆள் நல்ல வாட்டச்சாட்டம் ஆள், டால் ஃபிகர். அவர் கேட்டார், இந்த நாட்டு சட்டத்தின்படி என்னை கொலை செய்ய வேண்டுமானால் எனக்கு இந்த பப்ளிக்கில் பேசணும். ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவர் இவருடைய ஆதரவாளர்கள், ஒரு பக்கத்தில் கம்யூனிஸ்ட் மக்கள், நான் பேசணும்னு டைம் கேட்டார். ஓகே, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி ரைட் டைம் ஃபினிஷ் பண்ண. ஓகே, ஆவியில நரம்பி பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சார் பாருங்க. 3 பேருக்கும் அந்த கன்னை தூக்க முடியல, கை அப்படி ஒட்டிடுச்சு. நடந்த சம்பவம். அவரை ஷூட் பண்ண முடியல. குறிக்கப்பட்ட நேரம் முடிஞ்ச பிற்பாடு பயங்கர ஆரவாரம். ஷூட் பண்ண முடியல. அந்த நாட்டு சட்டத்தின்படி மரண தண்டனை டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவர் ஷூட் பண்ண முடியாது. நடந்த சம்பவம் தெரியுமா? 40 வருஷத்துக்கு முந்தி இவங்களுடைய கோடிக்கணக்கில் சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. 3 பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் 2 பையன் ஒரு மகள், மனைவி, இவர், அப்பா அம்மா, மொத்தம் 7 பேர் நாடு கடத்தப்பட்டார்கள். கியூபாவில் இருந்து பெண்களுக்கு மட்டும் ஒரு ஹேண்ட்பேக் அனுமதி, ஆண்களுக்கு போட்ட ட்ரெஸ், பணம் இல்லை. இவங்களை நாடு கடத்தினாங்க. பெருவில் நான் இப்போ லாஸ்ட் இயர் நான் இதே டைமில் நான் பெருவில் இருந்தேன். லாஸ்ட் இயர் இதே டைமில் நான் சேம் டைம் பெருவில் இருந்தேன். நான் போயிருந்த பிறகு பார்த்தேன், இப்போமே அந்த ஏர்போர்ட் மதுரை ஏர்போர்ட் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நாட் திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட் மாதிரி கூட இல்லை, இப்போமே எப்படி இருக்கு. அப்போ 40 இயர்ஸ் பேக் அப்படி இருந்திருக்கும். ஒரு சின்ன ஏர்போர்ட், அதில் இறக்கி விட்டு பாஸ்போர்ட்டை கழிச்சு குப்பத்தொட்டியில் போட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இவங்க நைட்டு 9 மணிக்கு வெளியே நிற்கிறாங்க. எங்கே போகிறோன்னு தெரியாது. அவங்க அப்பா மாதம் கோடி சம்பாத்தியம் பண்ணுறவர். அவர் மில்ல கேட்குறாரு, அப்பா மகனை பார்த்து கேட்குறாரு, டால்ஃபோ இன்னைக்கு எங்கே ஸ்டே பண்ண போகிறோம்? பிளாட்ஃபார்ம்லையா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏர்போர்ட்டில் தூரத்தில் ஒரு பழைய கார் தெரியுது. அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி ஓடி வந்து கேட்கான், நான் உன்னை டிவியில் அடிக்கடி பார்த்துருக்கேன், நீ ருடால்ஃபோ தானே? எஸ். என்ன ஸ்பானிஷ் தெரியும்ல, என்ன பிரச்சனை? அவன் சொன்னா, நான் இயேசுநாதருடைய ஊழியக்காரன், நாடு கடத்திட்டாங்க, எங்களுக்கு நீ என்ன செய்யணும்னு தெரியல. அவன் சொன்னான், நோ ப்ராப்ளம், வெயிட். இவன் வெளியில் போய் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தான். இவன் கார் ஒன்று, அப்பா அம்மாவை ஒரு காரில் ஏற்றினான். இவன் காரை ஒரு காரில் ஏற்றினான். கூட்டி கொண்டு போய் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் விட்டான். அப்பா அம்மாவுக்கு தனி ரூம், இவங்களுக்கு தனி ரூம். 3 மாதம் சாப்பிட்றதுக்கு, ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லா பணமும் கையில் கொடுத்துட்டு, டோன்ட் வரி, நான் ஒரு நாள் வாரேன், இந்த கண்ட்ரி சிட்டிசனாக மாறிட்டேன், மாற்றிடுறேன் அவனை, பாயின்னு போயிட்டான். அவன் யாரு, எதுக்கு வந்தான்னு தெரியாது. அப்பா செய்தி உன் கையில் இருக்குமானா நீ எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு செய்ய போகிறான். நீ மதிப்புக்குரியவனாய் மாறுவாய். ஹலோ, அவன் யாருன்னே தெரியாது. இவருக்கு வைராக்கியம் ஜாஸ்தி ஆயிட்டு. ஸ்பானிஷ் தெரியுமா? அடுத்த நாளே ஊழிய ஆரம்பிச்சிட்டார். ஏன் சொந்த காலில் நிற்கலாங்கிற தைரியம் 3 மாசத்துல அவருக்கு வந்துருச்சு. ஆனா அவருக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் இருந்துச்சு, அவன் யாருன்னு தெரியலையே, அவருக்கு நன்றி சொல்லணுமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது 3 மாசம் கழிச்சு அப்படி ஒரு நாள் வாரான். இவர் பார்க்குற, ஆமா சேம் பர்சன், நன்றி சொல்லலான்னு காத்திருந்தா ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவன் கையில் வித்தியாசமான உன்னோடு வந்தான். அவர் நல்லா பார்த்தார், குரான். அது ஒரு கத்தோலிக்க நாடு. அங்கே ஒரு 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 சம் பர்சன்டேஜ், ஃபியூ பர்சன்டேஜ் இஸ்லாம்ஸ் உண்டு. எங்கேயோ 1000 ஒரு பள்ளிவாசல் பார்க்கலாம். அதில் அவன் ஒரு இஸ்லாமியன். அவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் வந்து பேச ஆரம்பிச்சா இவருக்கு நன்றி சொன்னார். நன்றிலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன் ஏசுநாதர் உன்னை கைவிட்டார், உன் வேதம் உன்னை கைவிட்டுச்சு, நான் தான் உனக்கு சோறு போட்டேன், ஏசுநாதரை மறுதலி, நான் சொல்றதை ஏத்துக்க. அவர் சொன்னாரு, கிழக்கு ஒதுக்கிற சூரியன் மேற்க ஒதிச்சாலும் என் கருத்தில் மாற்றம் இல்லை, இயேசுதான் மெய்யான தெய்வம், பரிசுத்த வேதாகமம் தான் உண்மையானது.
அப்பா செய்தி ஓண்ட இருந்தா நீ எங்கேயும் தலை நிமிர்ந்து நிற்ப. கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்களேன். ஏமா காலேஜ்லயும் தலை உயர்ந்து நிற்ப. காலேஜ்ல சினிமா பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆட மாட்ட. அலாவ் என்ன முறைக்கிறீங்க? அப்பா செய்தி ஓண்ட இருந்தா உங்க சேர்மனை ஒன்று வந்து சொன்னாலும் தக் தக் தகரிக்க நீ வந்து பரதநாட்டியம் ஆட மாட்ட. ஏன் தெரியுமா? உனக்குள்ள அப்பா செய்தி இருக்கு. தம்பி நல்லா இருக்கியாப்பா? அப்பா செய்தி உன் கூட இருந்தா உன் டியர் ஃப்ரெண்டை மாப்பிள நீ தண்ணி அடிக்காண்டாண்டா வாடா எங்க கூடன்னு சொன்னா நீ போய் நிற்க மாட்ட. ஏன் தெரியுமா? உன்ட அப்பா செய்தி இருக்கு. குடிகாரன்ட்ட உனக்கு சம்பந்தம் கிடையாது. மாப்பிள்ள நீ சும்மா வாடா, நீ தான் தண்ணி அடிக்க மாட்டியடா, சும்மா வந்து உட்கார்றா, போகமாட்ட. ஏன் தெரியுமா? உனக்குள்ள அப்பா செய்தி இருக்கு. ஏன் தெரியுமா? நீ விசேஷித்தவன். நீ தலை நிமிர்ந்தான் நிற்ப. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். 20ஆம் சங்கீதத்தில் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து இருக்கிறோம். அவன் பேசி பார்த்தான், சொல்லிட்டான் few seconds. நீ நன்றி கேட்டவன் get out, வெளியே போன்ட்டான். ஒரு நபருங்க இருக்க கூடாது, வெளியே போன்ட்டான். 3 மாசத்துல நான் சொல்றது நெட்ல அடிச்சு பாருங்க. நான் நேரடியா பார்த்ததை வேணா நெட்ல பாருங்க. தெருவில் வந்து நிற்கிறாங்க 3 மாசத்துல. இவர் இந்த நாட்கள் என்ன பண்ணிருக்காரு? ஆண்டவர்கிட்ட 2 கேள்வி கேட்டிருக்கிறார். ஒன்னு, ஆண்டவரே நான் என் நாட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், எனக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கு, என்ன ஆஸ்திரேலியா கொண்டு போங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு அடைச்சு போட்ட சினிமா தியேட்டர் வேணும், அதில் நான் ஊழியம் செய்வேன். இப்போ உடனே வெளியே போய் சொல்லிட்டானா இவருக்கு ஆஸ்திரேலியா போகிற வாய்ப்பு இல்லை. இவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்ச போது ஒரு சினிமா தியேட்டரை பார்த்தார், அடைச்சு போட்டுருந்துச்சு. அந்த பெருவில் லீமா என்கிற சிட்டியில் அந்த தியேட்டரில் போய் அந்த ஓனர்கிட்ட போய் கேட்டார், நான் ஒரு கிறிஸ்டியன் பாஸ்டர், எனக்கு ஊழியம் செய்யணும், ஒரு இடத்த கொடுப்பீங்களா? அவர் சொன்னா ஓகே, எனக்கு வாடகை வேண்டாம், நீ முடிச்சு க்ளீன் பண்ணிக்க உட்காந்துக்கிட்டார். சில மாதங்கள் உட்காந்து குடும்ப மனைவி பிள்ளைகளா எல்லாரும் சேர்ந்து அப்பா அம்மா எல்லாம் க்ளீன் பண்ணி ஊழியத்தை ஆரம்பிச்சார். 3 மாசத்துல 500 விசுவாசிகள். ஒன்னு சொல்லட்டுமா? எந்த தியேட்டரை விலைக்கு வாங்க, எந்த தியேட்டர்ல குடியேறினாரோ அதே தியேட்டரை விலைக்கு வாங்கினாரு. நான் கடந்த வருஷத்துல அந்த தியேட்டர் இப்பதான் அங்குள்ள கேத்தீட்ரல் சர்ச்சா இருக்குது. அந்த சர்ச்சில் இப்பொழுது 15,000 விசுவாசிகள் இருக்கிறார்கள். நான் ஒரு திங்கக்கிழமை நான் இந்தியாவில் வந்து போகிறதுனால ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 2000 பேர் இருந்தாங்க. அந்த சர்ச்சில் போய் நான் பிரசங்கம் பண்ணேன். ஒரு உண்மை சொல்லி முடிச்சுட்டுமா? இன்னைக்கு 40 வருஷத்தில் அந்த நாட்டையே அவர் மாத்திட்டார். 1768 சபைகள் அசட், சொத்தோட 1768 திருச்சபைகள், 3000 பாஸ்டர்ஸ், 17 இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஹலோ, நாடு கடத்தப்பட்ட ஆளு. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒன்னே ஒன்று அப்பா செய்தி. சேஞ்ச் பண்ண ட்ரெஸ் இல்லை, கரன்சி கிடையாது, பாஸ்போர்ட் கிடையாது, அந்த கண்ட்ரியினுடைய ஐடி கார்டு இல்லை. அவர்கிட்ட இருந்த ஒன்னே ஒன்று ஏசப்பாவுடைய செய்தி மட்டும்தான். இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு கீழே போட்டிருக்கு பாருங்க, தலை நிமிர்ந்து இல்லடா. இன்னைக்கு இந்த பெரு அவருக்கு என்ன பேர் கொடுத்திருக்காங்க தெரியுமா? அந்த ஃபாதர் ஆஃப் பெரு. அடிச்சு பாருங்க தெரியும். தேவ மனுஷன், யாருக்கு அடிபணிய மாட்டார். கிட்டத்தட்ட 17 ஸ்கூல். ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன், எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, அழுதேன். ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் எங்களை எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? கையில முழு வேதாகமத்தை வச்சு இப்படி வரவேற்றாங்க. அந்த சைடு 100 பேர், இந்த சைடு 100 பேர். அது ஸ்கூல் மாதிரி எனக்கு தெரியல, பைபிள் காலேஜ் மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ஹலோ, ஒரு மனுஷன், ஒரே மனிதனை கொண்டு 40 வருஷத்துல பெரிய பிரேக் த்ரூ பண்ணிட்டார். கவனிங்க, அப்பா செய்தி இருந்துச்சு. கோலியாத்துக்கு நீ ஏன் பயப்படணும்? அப்பா செய்தி இருந்து ஏன் உலகத்துக்கு நீ பயப்படணும்? அப்பா செய்தி ஒன்று இருக்கு, பிசாசுக்கு நீ ஏன் பயப்படணும்? அப்பா உன்னை அனுப்பினார், அவர் உன்னை செய்தி தந்திருக்கிறார், அவர் உனக்கு வரங்களை தந்திருக்கிறார். வாலிப தம்பி, நீ எழுந்து நிற்க வேண்டிய நாட்கள். துணிஞ்சு போ. அப்பா உன்னை நம்பி இருக்கார், ஏசப்பா உன்னை நம்பி இருக்கிறார், ஏசப்பா உன்னை அழைச்சிருக்கிறார், ஏசப்பா உன்னை அனுப்புகிறார். ஆண்டவர் கேட்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். ஐசையா சாப்டர் 6 verse 8. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். 6 verse 8. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். காலேஜ் படிச்சுட்டே நீ ஊழியம் செய்யலாம், நீ ஒர்க் பண்ணிட்டே ஊழியம் செய்யலாம், நீ ஸ்கூல் படிச்சுட்டே ஊழியம் செய்யலாம். ஆண்டவர் கேட்கிறார், யார் அனுப்புவேன், யார் எனக்கு காரியமாய் போவார்? அதுக்கு தாவீது என்ன சொன்னா தெரியுமா? அல்லேலூயா. அப்பா கூப்பிட்ட போது
நான் கீழ்ப்படிந்து உடனே அவர் போனார். உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை வச்சிருக்கார். ஒரு பெரிய ப்ரமோஷனை கத்தனுக்கு வச்சிருக்கிறார். நீ தலை இந்த முந்து இருக்கிற நாட்கள் வருகிறது. உன்னை அற்பமாக விரட்டி விட்டவன் சுகமான உடனே, தேவைகள் முடிஞ்ச உடனே, ஃபுல்ஃபில் ஆன உடனே தாவீது போய்விட்டார். அண்ணமார் ராணுவத்தில் இருந்தாங்க. அந்த 17ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, அண்ணமார் ராணுவத்தில் இருந்தாங்களாம். இவர் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு மாடு மேய்க்க போயிட்டாராம், ஆடு மேய்க்க போயிட்டாராம், அப்படிதான் போட்டிருக்கு. ஆனால் காலங்கள் வந்தது. நீ அற்பமாக எண்ணப்பட்டாயோ, நீ புறக்கணிக்கப்பட்டாயோ, நீ வெறுத்து ஒதுக்கப்பட்டாயோ. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கள் ஊரில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு சின்ன ஊரில் நான் பிறந்து வளர்ந்தேன். நான் படித்த ஸ்கூலில் நான் சீஃப் கெஸ்டாக போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். என் பிள்ளைகள் படித்த ஸ்கூலில் பல முறை நான் சீஃப் கெஸ்டாக போயிருக்கிறேன். அங்கே ஒரு காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் நான் சீஃப் கெஸ்டாக போயிருக்கேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கு நான் தகுதியானவன் அல்ல, ஆனால் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எந்த இடத்துல தலை குனிச்சிங்களோ அதே இடத்துல உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏன் தெரியுமா, உங்களோட அப்பா செய்திருக்கு, மறந்துடாதே. தேவனுடைய வார்த்தை அப்பாவின் செய்தி, அது ஆத்தும பாரம் உள்ள செய்தி, அது அவசியமான ஒரு செய்தி. இன்னைக்கு பிசாசு கையில மாட்டிட்டாங்க. அநேக வாலிபர்கள் பிசாசு கையில மாட்டிட்டாங்க. ஹலோ தம்பி தங்கச்சி, உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் பண்ணுங்கம்மா. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு நல்ல இஸ் குட் ஆர்கனைசேஷன், இஸ் குட் சர்ச், இஸ் குட் பாஸ்டர், குட் பேரண்ட், பட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அது கிடைக்கல. அவங்க எங்கேயோ இருக்காங்க. கர்த்தர் உங்களை நம்பி அனுப்புறார், உங்களை நம்பி அனுப்புறார். நீ போ, உன்னை கொண்டு ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அதுக்கு கீழ்ப்படிஞ்சவர் போனார் பாருங்க, கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். இரண்டாவது செய்தியை பாருங்க, 43, 44 வாசிங்க. 17, 43, 44. நேரம் கருதி வேகமாய் சொல்கிறேன். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? கோலியாத்தின் செய்தி, சாத்தானின் செய்தி, சாபம் நிறைந்த செய்தி, சவால் நிறைந்த செய்தி. சில நேரம் உங்களுக்கு சாபம் நிறைந்த சவால் நிறைந்த செய்தி வரலாம். உன்னை படிக்க விட மாட்டேன் பார்த்துடலாமா, 4 பேருக்கு முன்னால் உங்களை கேவலப்படுத்தலாம், வேலை ஸ்தலத்தில் நீ புறக்கணிக்கப்படலாம். அவர் அதை கண்டு கவலைப்படவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விசுவாச பிரதிபலிப்பு என்ன தெரியுமா? நான் போய் இந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ணுவேன். 2 எதிரியை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். தாவீது ஃபேஸ் பண்ண எதிரி என்ன தெரியுமா? சாபம் நிறைந்த சவால் விடுகிற ஒரு செய்தி அவன் காதுல விழுது. அப்பா செய்தி அவன்கிட்ட இருக்குது, ஆனா அதுக்கு ஆப்போசிட் ஒரு செய்தி கிடைக்குது, காதுல விழுது. நான் உன்னை கொன்றுவோம் பாரு, உன்னை அழிச்சிருவோம் பாரு, முடியாது பாரு. ஹலோ, நல்லா புரிஞ்சுடுங்க. 2 எதிரி, ஒன்னு இன்டர்னல், இன்னொன்னு எக்ஸ்டர்னல். இந்த எக்ஸ்டர்னல் தான் கோலியாத் மாதிரி ஆட்கள். இன்டர்னல் நமக்குள்ள இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், என்னால முடியாது. தம்பி தங்கச்சி, எல்லாரும் சொல்ற வார்த்தையை தான் நானும் சொல்றேன். இம்பாசிபிள்ங்கிறது 2ஆ பிரிச்சிரு. மொத்தத்தில் வாசித்தா இம்பாசிபிள், அதை 3ஆ பிரி. ஐ ஆம் பாசிபிள் அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னால முடியும். அதை மொத்தமா வாசித்தானே இம்பாசிபிள், என்னால முடியாது. பிரிச்சு நிறுத்தி நிதானமா வாசி. உங்களோட கர்த்தர் இருக்கிறார், உன்ட அப்பா இருக்கிறார், உன்ட அப்பா செய்தி இருக்கு. உன்னால படிக்க முடியும், உன்னால ஜெயிக்க முடியும், உன்னால வெற்றி பெற முடியும், உன்னால வாழ முடியும், உன்னால ஊழியம் செய்ய முடியும், நீ சாதிச்சு காட்ட முடியும். எனக்கு எதிர்காலம் என்று எண்ணுகிறாயோ, உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார், உன்னை வாழ வைக்க போகிறார், உன்னை அவர் பயன்படுத்த போகிறார். உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை கர்த்தர் உன்னை கொண்டே செய்வார். நான் 12 வயசுல அபிஷேகம் பெற்றேன், 15 வயசுல ஞானஸ்நானம் பெற்றேன், 17 வயசுல குடும்பத்தில் கஷ்டம், வறுமை. எங்க அப்பா ஒரு 55 ஆண்டுகள் ஊழியம் செய்து மரித்தவர். வறுமை, வறுமை, கொடிய வறுமை. நைட்டு சாப்பாடு இல்லை, காலையில சாப்பாடு இல்லை, அசம்பிளியில் மார்னிங் மயங்கி விழுந்திருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு +2 முடிக்கிற நாட்களில் கிறிஸ்தவமே வேண்டான்னு சென்னைக்கு ஓடி போனேன். ஆனால் 1 வருடம் கழித்து சென்னையில் என் வாழ்வை கர்த்தர் மாற்றினார். அந்த 18வது வயதில் தான் எனக்கு 38 ஆண்டுகளுக்கு முந்தி ராஜசனை வாலிபர் முகாமில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த முகாமில் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? எனக்கு திறமை இல்லை, எனக்கு ஆங்கில அறிவு இல்லை, நல்ல ஃபேமிலியில் நான் பிறக்கல, எனக்கு பணம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நான் என்னெல்லாம் சொன்னனோ அந்த கடைசி கூட்டத்தில் பாஸ்டர் பிரதாப் சிங் பேசினார். தம்பி, திறமை இல்லைன்னு சொல்லாத, பாட தெரியாதுன்னு சொல்லாத, ஆங்கில அறிவு இல்லைன்னு சொல்லாத, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லைன்னு சொல்லாத. எனக்கு நான் நினைக்கிறேன், இவருக்கு எப்படி தெரியும்? நான் திரும்பி பார்த்தேன், பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஒருவேளை அவங்ககிட்ட சொல்லியிருப்பாரோ, அவங்க அப்படி ஜம்முன்னு இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லலை. திருப்பி சொல்ல, அங்கங்க திரும்பி பார்க்காத. அது ஜெப நேரமும் இல்லை. இட்ஸ் நாட் அ ப்ராஃபஸி டைம், இட்ஸ் நாட் அ ப்ரேயர் டைம்.
பக்கா மெசேஜ் டைம். கடைசி செக்ஷன்ல அவர் பேசுறாரு, தம்பி அங்கங்க பார்க்காத, உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு செய்வார், பராக்கிரமசாலியே கர்த்தரோடு இருக்கிறார். என்னுடைய செக்குலர் ஸ்டடிஸ் என்ன தெரியுமா? +2 தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலங்கள் வந்தது. அன்னைக்குள்ள தீர்க்க தரிசனத்தை எழுதி வச்சேன். நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், எந்த நாட்டுக்கு போனாலும் நான் வாரேன்னு போக மாட்டேன், என்னை கூப்பிடணும், எனக்கு விசா தரணும், டிக்கெட் தரணும். இதுவரைக்கும் 16 கண்ட்ரியில் என் கால் பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 35 முறை வெளிநாடுகளில் போய் பிரசங்கித்திருக்கிறேன். ஒரு முறையும் நான் டிக்கெட் போட்டு போகல, அவங்க கூப்பிட்டாங்க, அவங்க அழைச்சாங்க, அவங்க தந்தாங்க. அதுக்கு ஒரே ஒரு காரணம், எனக்கு தெரியும், எனக்குள்ள ஒரு அப்பாவின் செய்தி இருக்குது. ஹலோ, நல்ல கவனிங்க. இப்போ சவால் நிறைஞ்ச செய்தி, சாப செய்தி என்ன ஒன்று மேற்கொள்ள முடியாது. கமான், அதை பற்றி கவலைப்பட உங்களை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்துறாதுங்க, எதிரிக்கு இடம் கொடுத்துறாதுங்க. தேவன் நமக்கு, ரோமர்ல வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். நேரம் கருதி 3வது குறிப்பு போலாமா? அந்த 17:25 இருந்து வாசிங்க. இது ரொம்ப முக்கியமான பகுதி. இஸ்ரவேலர்கள் அந்த மனுஷனை கண்டீர்களா? அதில் என்ன நடக்கு தெரியுமா? நேரம் கருதி சொல்லுகிறேன். இச்சையின் செய்தி, அவிசுவாசத்தின் செய்தி, ஆவி இல்லாத செய்தி, அபிஷேகம் இல்லாத செய்தி, உலக செய்தி டைவர்ட் பண்றாங்க. உனக்கு ராஜ்யத்தை தருவாரு, பணத்தை தருவாரு, ராஜா மகளை கட்டி தருவாரு. ஜாத்தம் எப்படி தெரியுமா? ஹலோ, பழத்தை காட்டி ஏவாளே ஆதாம் ஏவாளு போக்கு, பணத்தை காட்டி யூதாஸ் போக்கு, பத்சேபாளை காட்டி தாவீது போக்கு. ஆரம்ப நாட்கள் ஏதோ ஒன்றை காட்டி நம்மளை டைவர்ட் பண்ண பார்க்குறான். வாலிப தம்பி தங்கச்சி நல்ல கவனமா இருங்க. இவங்க என்ன டைவர்ட் பண்றாங்க பாருங்க. இந்த மக்களுடைய செய்தி, 3வது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய செய்தி என்ன? இவருக்கு வைராக்கியம் என்ன? நான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக நிற்க போகிறேன். ஆனா இவங்க செய்தி உலகத்துக்கு நேரா தள்ளுது. ரொம்ப கவனமா இருங்க. நல்ல சாப்பாடு தருவார், நல்ல ட்ரெஸ் தருவார், நல்ல காலேஜில் படிக்க வைப்பார், நல்ல ஜாப் தருவார், உங்களை நல்லா வச்சிருப்பார். ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சிடுங்க, இந்த உலகத்தோடு முடிகிறதல்ல, வருகை சமீபம். இயேசு வரப்போகிறார். உங்களுக்கு பரலோக ராஜ்யம் முக்கியமான ஒன்று. அந்த சிந்தையிலே ஓடுங்க, அந்த சிந்தையிலே ஓடுங்க. உங்களை டைவர்ட் பண்ற மாதிரி இருக்கும். டைவர்ட் பண்ற மாதிரி ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நிறைய டைவர்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. வர்ஷிப்ங்கிற போர்வையில் டான்ஸ் எல்லாம் அரங்கேறுது. என் பைபிள் அப்படி இல்லை. தம்பி தங்கச்சி ரொம்ப கவனமா இரு. நீ கை தட்டும் போது சில நேரம் சரீரம் நடுங்கலாம், ஆக்ஷன் சாங்ஸ் பண்ணலாம், ஆனா சினிமா மாதிரி டான்ஸ் பண்ணிடாத. என் பைபிள்ல இல்லை. இயேசுநாதர் டான்ஸ் ஆடல, பவுல் டான்ஸ் ஆடல, பேதுரு டான்ஸ் ஆடல. ஹலோ, புதிய ஏற்பாட்டில் பெந்தெக்கோஸ்து நாளுக்கு ஒரு பாடு சபையில யாரும் டான்ஸ் ஆடல. தாவீது தப்பா ஆடி ஒருத்தன் செத்து போயிட்டான். புதிய ஏற்பாட்டில் ஒரு தங்கச்சி ஆடி ஒருத்தர் தலையில போயிட்டு. அப்ப சினிமா மாதிரி நிறைய டான்ஸ் எல்லாம் நடக்குது. ஏமாந்துராத. அவங்க கிறிஸ்தவ போர்வையிலே லூசி பேருடைய ரெப்ரசன்டேட்டிவ். கேர்ஃபுல்லி. ஹலோ, ஆராதனை போட்ட போர்வையில் ஆர்ப்பாட்டங்கள். ஆர்ப்பாட்டத்தில் முடிவதல்ல ஆராதனை, அர்ப்பணிப்பில் முடிவது ஆராதனை. என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? ஏமா, எந்த பயலுக்கும் ஃபேனா மாறிடாத, ஏசுநாதருக்கு மட்டும் ஃபேன் ஆயிரு. ஆமா, ஒரு ஃபைலுக்கும் ஃபேனா மாறாத. உன்னை ரட்சித்தவர் இயேசு, உனக்காக காயப்பட்டவர் இயேசு, உனக்காக மரித்தவர் இயேசு, உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டவர் இயேசு, உனக்காக உயிர் தழுந்தவர் இயேசு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறவர் இயேசு. வயதில் மூத்தவர்களாக இருக்கலாம், நான் வயிறு, நாங்கெல்லாம் ஊழியர்கள், சர்வன்ட் ஆஃப் காட். அவ்வளவுதான். யாரையோ பின்பற்றாத, இயேசுநாதரை பின்பற்று. தப்பா போயிடாத. பழத்தை காட்டி ஏவாளை திசை திருப்பினவன், பணத்தை காட்டி யூதாசை திசை திருப்பினவன், பத்சேபாளை காட்டி தாவீதை திசை திருப்பினவன் இன்னைக்கு உன்னை ஏதோ ஒன்றை காட்டுகிறான். விளங்குதான் நான் பேசுறது? எதையாவது கூட்டங்களுக்கு போய் டிஸ்கோ டான்ஸ் ஆட சொன்னா ஆடாத. பிசாசு ஆவி வந்துடும் தலையில. கேர்ஃபுல்லி. ஏன்னா நானும் நிறைய தேடி தேடி பார்த்தேன். எப்பா பைபிள்ல டான்ஸ் ஆயிடலப்பா, எப்படிடா வந்துச்சு அந்த டான்ஸ்? அது வந்துச்சு. கவனம். ஏன்னா நாங்க பதிவு செய்யாம வேற யார்ட்ட பதிவு செய்ய? நாங்களும் உங்களை மாதிரி தான் வந்தோம். ஆனா அன்னைக்கு இப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இவங்களுக்கெல்லாம் அந்த சினிமாக்காரனோட என் பாட்டு ஃபேமஸ் ஆகணும்,
ஒன்னையும் அவனுக்கு யாருன்னே தெரியாத. இப்போ இயேசுநாதரை பற்றி சொல்லணும், வாலிபரை பரிசுத்தத்துக்கு கொண்டு வரணும்லாம் ஆசை இல்லை. ரொம்ப கவனம். தம்பி, நீ வச்சிருக்க பைபிளில் இது இருக்கான்னு பாரு, அப்படி இல்லைன்னா யாரையும் ஃபாலோ பண்ணாத. நீ வச்சிருக்கிற பைபிளில் இப்படி வர்ஷிப் இருக்கான்னு பாரு, அப்படி யாரையும் ஃபாலோ பண்ணாத. கவனம். மேல இருந்து ஒரு தேவதூதனே வந்தாலும் வேதத்தில் சொல்லாத காரியத்திற்கு எஸ் அப்படின்னு சொல்லாத. இந்த மக்களுடைய செய்தி என்ன தெரியுமா? இவன் வைராக்கியம் கோலியாத்த கொள்ளணும், ஆனா அவங்க எப்படி டைவர்ட் பண்றாங்க தெரியுமா? ராஜா மகளை கட்டலாம். ஹலோ, ராட்சியத்தில் கிடைக்கும், உனக்கு நல்ல வெல்த் கிடைக்கும். தம்பி தங்கச்சி என்ன சொல்லு, கவனமா கேள், கவனமா கேள். நல்ல பாடு, நல்ல ஆராதி, நல்ல அந்நிய பாஷை பேசு, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்லு. ஆனா தேவையில்லாமா அப்படி இப்படி கை கால் வளைச்சி டான்ஸ் எல்லாம் ஆடிராத. அது நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனா நல்லா இல்லை, ஏன்னா பைபிள்ல இல்லை. ரொம்ப அமைதியாயிடுச்சுங்களே. உங்க அமைதியை பார்த்தோன்னு எனக்கு வசனம் ஞாபகம் வந்துச்சு. வெளிப்படுத்தல் 8:1, பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த ராஜசேனை வாலிபரும் ஆமில் பரலோக சாயில் வெளிப்பட்டதுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா இப்படி நிறைய கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. நான் போற இடத்துல சொல்லிட்டு இருக்கேன், உலகம் முழுதும் சொல்லிட்டு இருக்கேன். வேணா நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன், கொஞ்சம் நேரம் நாளைக்கு கூட வருவேன். நீ பைபிளில் புதிய ஏற்பாடு எடுத்துகிட்டு வந்து பாஸ்டர் இந்த வசனத்தின்படி டான்ஸ் ஆடுன்னு சொல்லி நாளைக்கு செக்ஷனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம். அல்லாட்டா மொத்தமாக நிறுத்து. ரொம்ப கவனம். ஆண்டவர் நல்லவர். நான் என்ஜாய் பண்றதில்ல, நீங்களை நானும் பாடி ஆராதிப்பதில் அப்பா என்ஜாய் பண்ணணும். அதனால உன்னை டைவர்ட் பண்ற செய்தியை குறித்து ரொம்ப கவனமா இரு. உன்னை திசை திருப்புகிற செய்தியை குறித்து கவனமா இரு. இவனுக்குள்ள அப்பாவின் செய்தி இருக்கு, அதனால கோலியாத்து செய்தியை மைண்ட் பண்ணல. இவன் அப்பாவின் செய்தி இருக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களின் செய்தியை மைண்ட் பண்ணல. சர்ச்சில் கேட்டுட்டே இருங்க, ஏமா உன் சர்ச்சில் கேட்டுட்டே இரு, உங்க பாஸ்டர் பேசுறதை கேட்டுட்டே இரு, அது போதும் உனக்கு. பைபிள் ஸ்டடியில கேளு, யூத் மீட்டிங்ல கேளு. நீ யாரையோ ஃபாலோ பண்ணினீங்கன்னா கொஞ்சம் சிக்கலா மாறிடும். தம்பி மாதிரிலாம் பார்த்தா கொஞ்ச நாளைக்கு வந்து நல்லா தான் இருந்தான், அதுக்கு ஒரு பார்த்தீங்களா திடீர்னு பார்த்தா சில தம்பி மாதிரி தலைலாம் வக்கீல் கட்டு மாதிரி ஆயிட்டு. அல்லேலூயா. இது ஏம்னா அவனை பார்த்தாங்களா அந்த குழப்பம் எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாம்மா? நான் உங்களை நேசத்தினால சொல்லுதம்மா, எல்லாத்துக்கும் பைபிளில் இடம் இருக்குமா? அம்மா நம்மளை பார்க்குறாங்கம்மா, இங்கே பாரு அந்த நாணல் பெட்டியை திறந்த உடனே 3 மாச குழந்தைம்மா, அந்த ராணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா, இது எபிரேய குழந்தை. என்ன திறந்து பார்த்த உடனே சொல்லணும், இவன் கிறிஸ்தவன், இவன் கிறிஸ்தவள். 3 months பேபி ஓப்பன் பண்ணோன்னு அவர் கன்க்ளூஷன் வரா, இது எபிரேய குழந்தை. என்னை திறந்து பார்த்த உடனே இயேசுநாதரை பார்க்கணும். உன் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உன்ட்ட பார்க்கும்போது இயேசுநாதரை பார்க்கணும். உன் சொந்தக்காரனை பார்க்கும்போது இயேசுநாதரை பார்க்கணும். அதுக்கு தான் அந்த வாலிபர் கூட்டம். கையை உயர்த்தி அல்லையிலே சொல்லுவோமா? உனக்குள்ள அப்பாவின் செய்தி இருக்கு, மறந்துடாத. அடுத்தல பாருங்க, 4வது பாருங்க, சொல்லி முடிக்கிறேன். அன்னமார் செய்தி 17:28 பாருங்க. 17:28 பாருங்க. அந்த வார்த்தை நானே வாசிக்கட்டுமா? அந்த மனுஷனோடு பேசிக் கொண்டிருக்கையில் அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்ட போது அவன் கோபம் கொண்டு வந்தது என்ன? கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின். வனாந்தரத்தில் ஆடு எங்க விட்டு வந்த? யுத்தத்தை பார்க்கவா வந்த? உன் துணிகிறோம் எங்க? இது என்ன தெரியுமா? அன்னமார் செய்தி, மட்டம் தட்டுற செய்தி, மடங்கெடுக்கிற செய்தி, குற்றம் சாட்டுற செய்தி, கொட்டி தீர்க்கிற செய்தி. எலும்ப விடாம கொட்டிகிட்டே இருப்பான். உனக்கு பாட தெரியாடா, உனக்கு மியூசிக் வாசிக்க தெரியாடா, உனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாடா, உனக்கெல்லாம் திறமை இல்லைடா. ஒன்றும் கவலைப்படாத, உன்ட அப்பா செய்தி இருக்கு. கூட பிறந்த சகோதரன், க்ளோஸ் சர்க்கிள். அவன் சொல்றான் உன்னால முடியாது, இட்ஸ் நாட் ஏபிள். அன்னமார் செய்தி அவனை திசை திருப்ப முடியல. அவன் தப்பு பண்ணல. நல்ல கவனிக்க. சில நீங்களே யோசிக்கிறீங்க, நான் தவறு பண்ணிட்டனோ? இல்லை, உங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேண்டாம். உங்களை உலகம் அடையாளம் காண போகிறது. நீ தலை நிமிர்ந்து இருக்க போகிறாய். நாட்கள் வருகிறது. கடைசி வார்த்தைக்கு போயிடலாமா? அப்படி ஜோமன் ஆரம்பிச்சிடலாமா? அந்த 17ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிங்க. 17:33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, பெலிஸ்தியரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ சிறுவயது முதல். சவுலின் செய்தி என்ன தெரியுமா? அவிசுவாசத்தின் செய்தி. உன்னால முடியாது. உன்னை ஒன்று சொல்லட்டுமா? யாராவது உன்னால முடியாதுன்னு சொன்ன நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, கடந்த கால சாட்சி சொல்லிருங்க. எனக்கு தெரியும், எங்கள் சபையில் 2 தம்பிமார் பாவம், ரொம்ப ஆவரேஜில் உள்ளவன்.
இன்னைக்கு ஒரு தம்பி ஆர்ட்ஸ் காலேஜ் முடிக்க போகிறான், ஒரு தம்பி பிஎல் பண்ணிகிட்டு இருக்கான். வந்துச்சே கொரோனா. ஆமாம், ஊருக்கு ஊர் போகிறதுக்கு இ பாஸு, எல்லாரும் ஆல் பாஸு. அவங்க அப்பாட்ட சொன்னேன், பா உன் ஜெபத்தை கேட்டு கொரோனா வந்து உன் பிள்ளைலாம் காலேஜ் போயிட்டான்ப்பா. இப்போ சொல்லியிருக்கேன், மக்கா இதெல்லாம் செமஸ்டரில் கொரோனா வராதில் எழுதிருந்துருக்கேன். முடியாது, உன்னால் முடியாது. உடனே என்ன செய்யணும் தெரியுமா? கடந்த கால சாட்சி சொல்லுங்க. ஒரு தடவை சிங்கத்தை கொண்டு தெரியுமா, ஒருடைய கரடியை கொண்டு தெரியுமா? உள்ள அப்பா செய்தி இருந்தா உன்னை தட்டி பேசுற செய்தி உன் காதுல ஏறாது. எழுப்பி நிற்போமா, கண்ணில் மூடுவோமா? அல்லேலூயா. ஒரு அப்பாவின் செய்தியோடு அவன் புறப்பட்டான். கோலியாத்தின் செய்தி சாதகமா அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களின் செய்தி உலக பிரகாரமான செய்தியா இருந்தது. டைவர்ட் பண்ண எல்லாரும் கண்ணில் மூடுமா? மிக முக்கியமான நேரம், மிக முக்கியமான நேரம். ஜீசஸ் சொந்த சகோதரன், ஓன் பிரதர் அலட்சியமா பேசுறான், அற்பமா பேசுறான். நீ கவலைப்படாத. சில தங்கச்சிமார், சில தம்பிமாருக்கு நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். எனக்கு ஆசை இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, ஆனால் எங்கள் அப்பா நம்ப மாட்டேங்காங்க, எங்கள் அண்ணன் நம்ப மாட்டேங்காங்க, எங்கள் அம்மா என்னை நம்பலை, என்னை அற்பமாக பேசுகிறாங்க, நான் விரும்பின கோர்ஸ் எனக்கு எடுத்துறல. எத்தனை பேர் கண்ணீர் விடிச்சாங்க தெரியுமா? உன்னை உலகம் பார்க்க போகிறது. தாவீதை பார்த்து கேட்டாங்க, இந்த வாலிபன் யாருடையவன்? தயவுசெய்து கடைசி செபத்தில் எழுப்பி போக வேண்டாம். இது மிக முக்கியமான ஒரு நேரம். ஒரு அடிக்கடி கேட்ட செய்தி தான். அவன்கிட்ட இருந்த ஒன்னே ஒன்று விசுவாசம். விசுவாசம். இன்னைக்கு இது நடக்கும். விசுவாசம் எப்படி வந்துச்சு? கேள்வினால. கேள்வி எப்படி வந்துச்சு? கடவுள் வார்த்தையினால. கடவுள் வார்த்தை அவன் காதுல விழுந்த செய்தி என்ன தெரியுமா? அப்பா செய்தி. வா, பரவாயில்ல, ஆட விட்டுட்டு வா, அண்ணனை பார்த்துட்டு வா. பின் நாட்களில் அவன் ராஜாவாய் மாறுகிறது காரணமாய் மாறிற்று. இன்னைக்கு செய்திக்கு நீ அர்ப்பணிக்க முடியுமானால், அப்பாவின் செய்திக்கு ஒப்பு கொடுக்க முடியுமானால், உனக்கு குட் ஃபியூச்சர் அவர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்ம வச்சிருக்கிற இந்த பைபிள்ல 1141 இடத்துல தாவீது என முத்திரை போடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களும் அடிக்கடி தாவீதை பேசுறோம், யூதர்களும் தாவீதை பேசுறாங்க. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? தாவீதுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர் அப்பாவின் செய்திக்கு புறப்பட்டு போக முடியுமானா ஒரு வெற்றி ரெடியா இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை உலகம் திருப்பி பார்க்க போகுது, உங்களை பின்தொடர போறாங்க. நீங்க வெற்றிக்கு காரணமா மாறி போறீங்க, உங்களை பின்தொடர போறாங்க. நீங்க அடையாளம் காட்டப்பட போகிறீர்கள். நீங்க அடையாளம் காட்டப்படுவீர்கள். அன்பு மகனே, நீ அடையாளம் காட்டப்படுவாய். அன்பு மகளே, நீ அடையாளம் காட்டப்படுவாய். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? தாவீதை போல ஒரு தலை நிமிர்ந்து இருக்கிற ஒரு ஆளா நான் மாற விரும்புறேன். இவன் யார்? யாருடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு, யாருடைய மகள் என்று சொல்லப்படுற என் வாழ்க்கை மாறணும். எனக்குள்ள தகப்பன் செய்தி இருக்குங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். என் வாழ்க்கை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்க கையை உயர்த்துங்க பார்க்கலாம். வெட்கப்படாம கமான், எல்லாரும் கண்ணில் முடியுங்க. இது அந்த முகாமுடைய வெற்றி. நல்ல கையை உயர்த்துங்களேன். எந்த பகுதியில் கர்த்தர் பேசினார்? ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுங்களேன். அப்படி கையை உயர்த்தி, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. நாவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. வெரி குட். once again, come on, all together, one more time. உலக பெருமை சிற்றின்பம் வெறிவிட்டேனா, உலக பெருமை சிற்றின்பம் விட்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆட அணிந்து கொண்டேனா, ஆண்டவர் இயேசுவை ஆட. கடைசி ஒரு நிமிஷம். அர்ப்பணித்தவர்கள் கரங்களை உயர்த்தி, கமான். அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான். நாவி ஆத்மா நாவி ஷபலா ராதா ரஷபா பாதா.
உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்ததையா. உமக்காய் வாழும் வைராக்கியம் உள்ளத்தில் வந்தது. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ அடைந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ செத்ததையா. கடைசியா கையை உயர்த்தி அர்ப்பணித்தே 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 ஷகபஹதரா ஆவி ரிமசே. ஒரே ஒரு முறை இந்த பல்லவியை பாடிடலாமா? உண்மையா அர்ப்பணித்து கையை உயர்த்தி கமான். உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. உள்ளம் உடலும் எல்லாமே ஷபபபா கள்ளம் கபடு இல்லாம காத்து கொள்ளும் ஐயா. கள்ளம் கபடு அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. எஸ் லார்ட் அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே. ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்து. ஒரே ஒரு வார்த்தையோடு முடிக்கிறேன். ராஜ அபிஷேகத்துக்கு போகும்போது மறக்கப்பட்டவன், தகப்பனால் மறக்கப்பட்டவன், சகோதரால் மறக்கப்பட்டவன், சவுலால் மறக்கப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டவன். காலங்கள் வந்தது, மதிப்புக்குரியவனாய் கர்த்தர் மாற்றினார். தலை நிமிர்ந்து நின்றான். 40 ஆண்டுகள் ஒரு அருமையான ஆட்சி செய்தான். அவன் தலைமுறையை ஆசீர்வதித்தார். புதிய ஏற்பாட்டில் தாவீதின் குமாரன் இயேசு என்று அறியப்பட்டார். Matthew chapter 1 verse 1 ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு என்று புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. சரித்திரத்தில் இடம்பெற போகிறாய். அன்பு மகனை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். நீ படிப்பில் சரித்திரத்தில் இடம்பெற போகிறாய். சமுதாயத்தில் நீ சரித்திரத்தில் இடம்பெற போகிறாய். நீ மதிப்புக்குரியவன். தகப்பனே பிள்ளைகள் ஆசீர்வதிச்சிருங்கப்பா. ஆண்டவரே, அப்பா செய்தி உள்ள இருக்கு, ஏசப்பா செய்தி உள்ள இருக்கு. அந்த வைராக்கியத்தோடு ஓடி சத்ருவை மேற்கொள்ள ஒரு மதிப்புக்குரியவர்களாய் மாற மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துறேன்ப்பா. பிள்ளைகள் மேல முடிய ஆசீர்வாதம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.